நல்ல நீர்நிலைகள்ல கழிவு நீர் கலப்பது தடுக்கப்பட வேண்டும். ஏன்னா கழிவு நீரை கொண்டு போய் நல்ல தண்ணியில கலப்பது என்பது சட்டப்படி குற்றம். ஆனா எல்லா நகராட்சியும் எதுவா இருந்தா எல்லா நகராட்சியா இருக்கட்டும் மாநகராட்சியா இருக்கட்டும் இதான் செய்யறாங்க. இப்ப கூவம் எப்படி கெட்டு போச்சு? கழிவு நீரை கூவ நீர்ல நல்ல நீர்ல கலக்கிறதுனால தான். தருமபுரி மாவட்டத்துல சனத்குமார்ன்ற அருமையான நதி, அந்த நதியில கழிவு நீர் அங்க இருக்கக்கூடிய 33 வார்டுகளுடைய சாக்கடை நீரை அங்க கலப்பதால அது கெட்டு போகுது. எல்லா ஊர்லயுமே இது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது கழிவு நீரை கொண்டு போய் அது மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே, லட்சக்கணக்கான மில்லியன் லிட்டர்ஸ், எம்எல்டின்னு அதான் பர் டே, லட்சக்கணக்கான சாக்கடை நீரை கொண்டு போய் நல்ல தூய சுத்தமான ஆற்றிலையும் நதியிலையும் கலப்பதால மிகப்பெரிய சுகாதார சீர்கேடு மட்டுமல்ல, தண்ணியே இல்லாத ஒரு நிலைமை எல்லா நகராட்சிக்கும் இருக்கிறது. அதனால அதை தடுக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த மானிய கோரிக்கைகளை நாங்க நிறைய எழுதி கொடுத்திருக்கிறோம், வெட்டு தீர்மானங்கள்லாம். இதை எப்படி தடுத்து நிறுத்த போறீங்க அப்படின்னு அதற்கான விடைகளையும். ஏன்னா அது கிளீன் அப்க்கு மட்டும் பத்தாது, கழிவு நீர் கலக்காம தடுக்கணும். 2 விதமா ஆக்ஷன், ப்ரோ ஆக்ஷன். ஆக்ஷன்னா குப்பையான அப்புறம் சுத்தம் பண்றது, ப்ரோ ஆக்ஷனா முன்னாடியே ஆக்ஷன் எடுக்கிறது, குப்பையா உள்ள கொட்டாம பாத்துக்கிறது. ரெண்டையுமே நம்ம செய்யணும். அதற்கான நிதிகளே அங்க நகராட்சி நிர்வாகம் வெளியிட வேண்டும்னு அது ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். அதே போல தமிழ் வளர்ச்சிக்கு நிறைய திட்டங்களை சொல்லியிருக்காங்க. எங்களுடைய ஒரு கோரிக்கை என்னன்னா, இப்ப கூட தமிழ் பெயர்கள், அதற்காக மருத்துவர் ஐயா தான் அந்த தமிழ் வளர்ப்பு இயக்கத்துக்காக நிறைய ஒரு போராட்டங்களை செய்து தமிழ் பெயர்லாம் பலகையில எழுதணும் கடையில அப்படின்னு சொன்னாங்க. அந்த தமிழ் பெயர்களை எழுதுவதை திருப்பி ஊக்குவிக்கணும். ஏன்னா இப்பயும் பாத்தீங்கன்னா இல்ல. அதே சமயம் நிறைய வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தமிழர்கள் நம்ம கிட்ட கேட்கறது என்னன்னா, நீங்க என்ன இங்கிலீஷ் பேரைய தமிழ்ல எழுதி வைக்கிறீங்க அப்படின்றாங்க. நீங்க ஏதாவது ஒரு கடை பேருன்னா ட்ரேடர்ஸ் அப்படின்னா தமிழ்ல ட்ரேடர்ஸ் தான் எழுதுறீங்களே தவிர அதற்கான தமிழாக்கத்தை நீங்க எழுதுனாதானே அப்ப மக்களுக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய புதிய புதிய வார்த்தைகள் புரியும்னு சொல்லுவாங்க. அதனால அதையெல்லாம் ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். அதே சமயம் உயர்கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறையில ஏகப்பட்ட கேஸ், ஏகப்பட்ட ஜீவோ. எந்த ஜீவோ போட்டாலுமே வேலை கொடுக்க கூடாதுன்னு ஜீவோ, அவர்களுக்கு இன்னொரு ஜீவோ போட்டீங்கன்னா அவங்களுக்கு உயர் பதவி வழங்கக்கூடாதுன்னு ஒரு ஜீவோ, இன்னொரு ஜீவோ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பளத்தை ஏத்தக்கூடாதுன்னு ஜீவோ எல்லாமே எதுக்கு? பள்ளிக்கூடத்திலயும் கல்வியிலயும் எக்ஸாம், ஒரு எக்ஸாம் பத்தாம 4 எக்ஸாம். அப்போ எப்படி ஆசிரியர்களோ இல்ல அங்க பணியாற்றக்கூடிய விரிவுரையாளர்களோ எப்படி பணி செய்வாங்க? அந்த ஆபீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க பாருங்க, அதுக்கே பெரிய வேலை இருக்கு. கல்வி கூடன்னா நம்ம வெறும் ஆசிரியர்கள் நினைக்கிறோம். ஆனா அங்க உட்கார்ந்து செய்யக்கூடிய தட்டச்சு பண்றவங்க, ஆபீஸ் ஸ்டாஃப், அதுவும் அரசு பணிதான். அவங்களுக்கும் நிறைய குறைகள் இருக்கிறது. அதே போல அங்கன்வாடியா இருக்கட்டும், அதே சமயம் அந்த குழந்தைங்களை பாத்துக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க இப்பெல்லாம் எல்லாருக்குமே எல்கேஜி யூகேஜில குழந்தைங்களை சேர்க்கணும்னு விருப்பப்படுறாங்க. அதனாலதான் தனியார் பள்ளிக்கூடங்களை போறாங்க. அரசு பள்ளிக்கூடங்களை சில இடத்துல இதே போல அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு, அதாவது 1வது கிளாஸுக்கு முன்னாடி, வகுப்புக்கு முன்னாடி சேர்க்கக்கூடிய 2 வருடம் ஒரு ஆரம்ப கல்விக்கு முன்னாடி ஒரு கல்வி கொடுக்கறாங்க. அதற்கான கூட ஆசிரியர்களை தேர்வு பண்ணிருக்காங்க. பட் அவங்களுக்கும் நிறைய கோரிக்கைகள் இருக்கு. இப்படி நிறைய கோரிக்கைகள் ஆசிரியர்களுக்கு, ஆசிரியர்கள் அல்லாத கல்வித்துறையை சேர்ந்தவர்களுக்கு இருக்கிறது. அதையெல்லாம் நிவர்த்தி பண்ண வேண்டும் என்றுதான் நாங்க இன்னைக்கு காலையில மானிய கோரிக்கையில பேசணும். எங்களுடைய இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ் பெயர்களை குழந்தைங்களுக்கு சூட்டுபவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் சிறப்பு பரிசு கொடுக்க வேண்டும். ஏன்னா இப்ப எப்படியுமே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தங்க மோதிரம் கொடுத்து குழந்தைங்க அவங்க பரிசளிப்பதாக சொல்லி இருக்கிறாங்க. இதுவும் தமிழ் பெயர்கள் வைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இன்னும் ஒரு சிறப்பு பரிசு அறிவித்தால் இன்னும் கூட தமிழ் பெயர்களை ஊக்குவிக்க அது ஒரு திட்டமாக அமையும்னு நாங்க நினைக்கிறோம்.